पंच परमेश जी आचार्य गुरुवर श्री गुंद गुंद भगवान की जय। आचार्य गुरुवर श्री रविशैन महाराज की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूजा जोसार महाराज की जय। मुनि संघ की जय। இங்க மந்திரிகள் ராவணனுடைய மந்திரிகள்லாம் சேர்ந்து ஒரு தூதுவனை அனுப்பிச்சு சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஆனால் தசானன் அவருனை தூதுவனிடம் சைகை செய்து அனுப்பிச்சிடறான், நீங்க போய் சமாதானம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த தசானன் சொன்னதை அவன் என்ன புரிந்து கொண்ட தூதுவன் பாமண்டலன் கிட்ட தான் வராங்க, ராமர் கிட்ட வராங்க. பாமண்டலன் தூதுவனை ராமரிடம் அழைத்து செய்றாரு. ராமர் கேட்கிறாரு, ராமரிடம் சொல்றான், வித்யாதரே மகாராஜா தசானன் சொல்லியிருக்கிறாரு, யுத்தம் செய்து நீங்கள் ஒன்றும் வெற்றி ஒன்றும் அடைய போறது கிடையாது, லாபம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. அதனால வீணாக வித்யாதரர்களை அழிக்க போறீங்க. அதனால இந்த சீதையை தசானனுக்கு நீங்க பரிசாக கொடுத்துட்டு அதுக்கு பதில் நீங்க பாதி ராஜ்யத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு தசானன் சொல்றாரு. இதை கேட்டு ராமர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கேட்டு சாந்தி அமைதியாக ராமர் சொல்றாரு, நீ சென்று உன் தசானனிடம் சொல்லு, அவனுடைய ராஜ்யத்தினால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என்னுடைய சீதையை அனுப்ப சொல்லு, அவனுடைய மகன் சகோதரர்களை நாங்கள் சௌக்கியமா திருப்பி அனுப்பிச்சிடறோம், லங்காக்கை ராஜ்யம் ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது, அவங்களே சுகமாக அனுபவிக்கட்டும், நாங்கள் காட்டுல போயிட்டு இம்சைக்கு நிறைந்த விலங்குகளோட அமைதியாக காலத்தை கழிப்போம், அதனால எங்களுக்கு ராஜ்யமும் வேணாம் ஒன்றும் வேணாம், எங்க சீதை தான் வேணும் அப்படின்னு அவர் ராமர் சொல்றார். அப்பொழுது தூதுவன் சொல்றான், ஏ ராம், உங்களுக்கு ராஜ நீதியே தெரியல, உங்களுக்கு ராஜநீதி எப்படி, ராஜநீதி பத்தி ஒண்ணுமே தெரியல, நீங்க சூன்யமாக இருக்கிறீர்கள், தசானன் எவ்வளவு பராக்கிரமசாலி என்பதை நீங்கள் தெரியாது, அவரை பத்தி பிரசித்தமான அநேக சூர வீரர்களை எல்லாம் அவர் அழித்தவர், அவர் விசுவாசம் இல்லை என்றால் நீ சென்று அவர் எத்தனை உடல்களை அழித்தாரு என்ப கணக்கு கைலாச மலைக்கு போய் பார்த்தீங்களாலே தெரியும், சிகர் போய் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்றான். சோ தூதுவனுடைய கர்வம் கலந்த வசனத்தை கேட்டு பாமண்டலனுக்கு கோபம் வந்தது. உடனே அவன் கர்ஜனை செய்து சொல்கிறான், ஏ சுத்தனே, நீ தசானனுடைய பராக்கிரமத்தை பற்றி இங்கு பாட்டு பாட வந்து விட்டாயா? ராமர் உடைய எதிர்கால ராமர் விரைவிலேயே உங்கள் குலத்தை அழித்து அந்த தசானனை வதம் செய்து சீதாவை மீட்டு விடுவார் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்டு அவன் தூதுவனுக்கு கோபம் அது மாதிரி சொல்லிட்டு மிகுந்த கோபத்தோடு தன்னுடைய வாளை உருவுகிறார் பாமண்டலன். இது மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்தா ராமரிடம் போய் நீ சொல்றேன்னு சொல்லிட்டு கோபத்துல சொல்றாரு, அதை உருவுறாரு. லக்ஷ்மணே பாமண்டலனை தடுக்கிறார், கத்தி எடுத்துன்னு போறாரு, சண்டை போட்டு. அப்ப சொல்றாரு, லக்ஷ்மண் சொல்றாரு, ஏ பத்ரன், ஏ சகோதரி நண்பரே, ராஜநீதியில பெண்களை, குழந்தைகளை, தூதுவனை, விருத்தனை, ரோகிகளை, யோகிகளை, தன்னுடைய சரணாகத்துக்கு வந்தவர்களை, பசுக்களை எப்பொழுதும் கொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால சண்டையிலையும் சரி எங்கேயும் சரி பெண்களை யாரும் கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, தூதுவனாக வந்தவனையும் அவனோட கொல்லக்கூடாது, விருத்தவனையும் கொல்லக்கூடாது, வியாதி உள்ளவன், யோகிகள், அது மாதிரி தன் பாதுகாப்புல வந்தவர்கள், அதுக்கப்புறம் பசுக்களை எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவனை கொல்வது ராஜநீதிபடி தவறு. அதனால இவன் பராதீனத்தில் இருக்கிறான், அவனுடைய சாமி என்ன சொன்னாரோ அதை இங்க சொல்றான்,
அதனால இவன் மீது என்ன தப்பு இருக்கிறது, அதனால இவனை என்ன அபராதம் இருக்கிறது, இவனை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டு லக்ஷ்மணன் பாமணருடைய குரோதத்தை இப்படி சொல்லி லக்ஷ்மணன் பாமணருடைய குரோதத்தை அமைதிப்படுத்தினார். அங்கிருந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை திரஸ்காரம் செய்து அவனை திட்டி கிட்டி அந்த தூதுவனை எங்கிருந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அபமானத்தினால சங்கலேஷம் அடைந்த அவன் நேராக அந்த தூதுவன் தசானனிடம் போகிறான். தசானன் சமீபத்துல போயிட்டு அவன் கை கூப்பி வினயத்தோட சுவாமி கிட்ட சொல்றாரு, ஏ நாதன், ஏ சுவாமி, நான் உங்களுடைய உத்தரவுப்படி அந்த ராமரிடம் சென்று சமாதான பேச்சுக்காக போனேன். ஆனால் சமாதானம் செய்ய அவர்கள் விருப்பமில்லை. அவர்கள் சீதையை திரும்ப பெறுவதையே ஒரே குறிக்கோளாக பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஸ்ரீராமன் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகமானிய புருஷர்கள், அது மாதிரி உங்களை போன்ற லோகமானிய புருஷர்களை லோக நிந்திய வசனத்தை சொன்னாரு. அந்த மாதிரி சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லக்கூட முடியாது அப்படி அவர் சொல்றாங்க. பரநாரி சேவன் கர்ணேக்கு பிரசித்த முகசே அந்த பரநாரியை சேவை செய்வதற்காக, அதாவது எடுத்து சென்ற அவன் சொன்ன வார்த்தையை இங்கு கொண்டு வந்து சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லி அவனுடைய நாக்கு துண்டு துண்டாகிவிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ராமர் சொன்னாரு, இன்னும் இந்த லங்கா ராஜ்ய வைபவம் நீங்களே அனுபவிங்கள், எனக்கு சீதையோடு நான் வனத்தில் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பரா நாரிக்கு அரணுக்கர், நீங்க பரநாரியை அபகரித்து காலவசத்தின், அதாவது மரணத்தின் பிடியில் வந்து விட்டீர்கள். உங்களுடைய மனைவி சீதை, அதாவது மனைவி சீதை அர்த்தமிருதுக்கு வரன்கோ நான் கரேன். ஸோ அதனால என்னுடைய சீதை அது மாதிரி பிணமான ராம இவனை எப்படி வரணமாக ஏத்துப்பாள் அப்படின்லாம் சொன்னாரு. நான் மகா அபிமானி சுக்ரீவன் சிரிச்சுக்கினே சொன்னாரு, உன்னுடைய சுவாமி நிச்சயமாக சாமி, அது தசானனுக்கு சுவாமிக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு துஷ்ட கிரகம் பிடித்து விட்டது, பிசாசு பிடிச்சிருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பூதம் ஏதோ ஒரு விகாரத்துல வந்தாரு. உங்க இடத்துல உங்க லங்காவிலேயே ஒரு நல்ல வைத்தியரோ ஒரு மந்திரவாதியோ இல்லை என்று நினைக்கிறேன். சேர்த்து சொல்றாரு. அதனால மந்திரவாதியோ யாருமே இல்லை என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் தசானனுக்கு ஏன் இப்படி புத்தி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சிசினே சொன்னாரு இந்த சுக்ரீவன், எக் நிச்சயத்துகை சங்கிராமக்கு வீர லக்ஷ்மண் வீர தேரே சுவாமி தசானன்கோ சர்வரோகம். அதனால இது ஒன்று முடிவாகிவிட்டது. இந்த யுத்தத்துல எங்களுடைய லக்ஷ்மணன் உங்களுடைய தசானன்கிட்ட இருக்கிற அத்தினி வியாதிகளையும் பேய் பிசாசையும் அவர் தான் ஓட்டுவாரு அப்படின்னு எல்லாத்தையும் அழிச்சுவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றான். சுக்ரீவன் சொன்னாருன்னு சொன்னான். தூதுவன் மூலமாக ஸ்ரீராமருடைய கடோரமான வசனம், அவர் ரொம்ப சாந்தமா சொன்னார், இவன் அப்படியே மாத்தி சொல்லிடுறான் தூதுவன். இப்படி கடோரமான வசனத்தை கேட்டு தசானன் சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுக்ரீவன் சீக்கிரமாக ஆவ்பாவ் அது மாதிரி இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒன்றும் சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பண்றது, யுத்தம் மூலமாக சத்ருவை ஜெயிச்சாலும் நம்மளுடைய சகோதரன் மற்றும் பிள்ளைகள் உயிருடன் திரும்பி வருவது கடினம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றது, அல்லது வேறு வேஷம் போட்டுன்னு போய் விரோதிகிட்ட இருந்து அந்த கூண்டிலிருந்து அவங்கள காப்பாத்தி கூட்டின்னு வந்துடலான்னா அதுவும் நம்மளுடைய வீரத்திற்கு கலங்கமானது. வேற மாதிரி வயல உள்ள போய் தடார்னு அட்டாக் பண்ணி கூட்டின்னு வந்துடலான்னா அதுவும் வீரசூரத்துக்கு கலங்கமானது. பேர் அதனால என்ன பண்றது அப்படின்னு அவரு தலையில கை வச்சுன்னு யோசிக்கிறார். அதனால இப்படி நம்ம போய் நேராகவும் சண்டை போட்டாலும் வரது கஷ்டம், அல்லது போய் அவங்க கூட்டின்னு வந்துடலான்னா இப்ப அந்த 3 பேர் தான், சிதரன்
தன்னுடைய மகன் அப்புறம் சகோதரனை கும்பகர்ணன், இந்திரஜித்து இவர்களை எப்படி மீட்பது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அப்புறம் தசானன் வேற எதுவும் பண்ண முடியாது, நம்ம இப்போ ஒரு வித்தை சித்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால பகுரூபிணி வித்தையை சாதனை செய்து அதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நினைச்சு சிந்தனை பண்றார். அடுத்த நாளுக்கு என்ன ஆயிடுது, ஆஸ்தானிக பருவம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால ஆஸ்தானிக பருவம் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னோடனே தசானன் பகுரூபிணி வித்தையை சித்தி பண்றது முடிவு பண்ணிட்டார். தசானன் தன்னுடைய சேவகர்களுக்கு உடனேயே சாந்திநாத பகவான் ஜனாலயம் இருக்கிறது, அவங்க சாந்திநாத பகவான் ஜனாலயத்துல நீங்கள் கொடி அலங்காரம் செய்து தோரணங்கள் செய்து அலங்கரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சாந்திநாத பகவானை டெக்கரேட் பண்ணுங்க ஆலயத்தை. நாளையிலிருந்து ஆஸ்தானிகம். நகரத்தினுடைய எல்லா கோயில்களிலும் சைத்தியாலயங்களிலும் அலங்காரம் செய்யும்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நகரவாசிகளுக்கு பூஜை பிரபாவனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மண்டோதரியை கூப்பிடுறாரு தசானன். மனைவி மண்டோதரி வராங்க. பிரியவளே, எல்லா மந்திரிகளுக்கும் அல்லது கோட்டபாலகனா காவல்காரர்களுக்கும் கூப்பிட்டு நகரத்தில் ஒரு இது அனௌன்ஸ் பண்ணுங்க, அதாவது கோஷணா பண்ணுங்க. கோஷணான்னு அனௌன்ஸ் பண்ணணும். என்னன்னா, நாளையிலிருந்து ஆஸ்தானிக பருவம் ஆரம்பிக்கிறது. ஆஸ்தானிக பருவம் முடியும் வரை பிரஜாஜனங்கள் எல்லா பிரஜைகளும் தயையோடு இருக்கணும், தானம் பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் தர்ம சர்ச்சையில தான் இருக்கணும், சையமத்தோட வாழ்க்கை வாழணும், ஜினேந்திர பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் எல்லாருமே அப்படின்னு தசானன் ஆர்டர் பண்றார். ஸோ நகரவாசிகள் எல்லாருமே பகவான் பூஜை, தானம், தயாபாவத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தர்ம சர்ச்சை பண்ணணும். அது ஏதாவது பை சான்ஸ் ஏதாவது பூஜை ஆராதனையில விக்னம் வந்தா கூட அதை சகித்து கொள்ள வேண்டும். யாராவது விரோதிகள்னால பூஜை செய்ய முடியாம ஏதாவது உபசர்க்கம் பண்ணாங்கன்னா கூட நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கணும். இந்த தினங்களில் என்னுடைய ஆணையை மீறி எனக்கு விரோதமாக சண்டையிடுபவர்களோ சண்டைக்கு போவர்களோ அபராதிகளாக அவங்க உறுதி செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அவங்களே சண்டை போட்டா கூட நீங்க யாரும் சண்டைக்கு போகக்கூடாது. ஏன்னா தயை இருக்க வேண்டும். நம்ம சைட்ல சண்டை கிடையாது 8 நாளைக்கு. அதனால யாரும் அவங்களே சண்டை போட்டா கூட நீங்க சண்டை போடக்கூடாது. போட்டீர்கள் என்றால் எனக்கு விரோதமாக, என்னுடைய கட்டளைக்கு விரோதமாக நீங்க செய்தீர்கள் என அர்த்தமாகுது. அதுக்கான தண்டனையும் அபராதிகளாக எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆஜிசை இன்றிலிருந்து ஆஸ்தானிகம் முடியும் வரை யுத்தம் நிறுத்தப்படுகிறது. நம்ம போய் யுத்தம் அவன் பண்ணிட்டு போறாங்க ராமர் குரூப்ல. ஆனா நம்ம போய் யாருமே ஒரு வீரன் கூட யுத்தத்துக்கு போகக்கூடாது. யுத்தம் நிறுத்தப்படுகிறது. எல்லா சூர வீரர்கள் போர் வீரர்கள் எல்லாரும் சயமத்தோடு பகவானுடைய பூஜை பிரபாவனை வந்தனை தர்ம காரியங்களை சுப கிரியைகளில ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி தசானன் தன்னுடைய மனைவியிடம் சொல்றாரு, இது மாதிரி நீ எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு நிர்மலமான நல்ல ஒரு தூய்மையான வஸ்திரத்தை, வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொள்கிறார். தலையில் ரத்தினத்தோடு கூடிய அழகான முக்குடம் வெள்ளை துணி போட்டுக்கிறாரு. தலையில ரத்தினத்தாலான முக்குடத்தை கட்டி கொள்கிறார். தசானன் பகவானுடைய ஸ்ரீ சாந்திநாத பகவானுக்கு விசேஷமான பூஜை செய்ய போகிறார். அபீஷ்ட சித்திக்கு சாதனாமே அவர் 8 நாளைக்கு இங்கதான் இருப்ப, நான் வெளியில கூட வர முடியாது சொல்லிட்டு போயிட்டார். அதனாலதான் இப்படி சொல்லிடுறார் ராணியிடம், எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீ 8 நாளைக்கு நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பகவானுடைய சாந்திநாத் பகவானுடைய கோயிலுக்கு தினாலயத்துல போய் உக்காந்தார். கணவனுடைய ஆணையை கேட்டு ராணி மந்தோதரி
எல்லா மந்திரிகளையும் கூப்பிடுகிறாரு. யமதண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டை காவலனையும் அழைக்கிறாரு. அவர்கள் எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னாரோ எல்லாவற்றையும் அமைதியாக சொல்றார். எல்லா பிரஜைகளும், இந்த நகரத்து பிரஜைகள் அனைவரும் சாந்தியோடும் சையமத்தோடும் இருக்க வேண்டும் என்று முழக்கம் பண்ணுங்கள். எதுவரை சுவாமியினுடைய சாதனை முடிந்து அவர் அடுத்த உத்தரவு வரவில்லையோ அதுவரை பிரஜாஜனங்கள் தர்ம ஆச்சரணை செய்ய வேண்டும். ஜினேந்திர பகவானுக்கு பூஜை பிரபாவனையில் ஈடுபட வேண்டும். இனி எந்த உபதிரவம் வந்தாலும் அதை சாந்தி பூர்வமாக சகிக்க வேண்டும். இது ராஜாவினுடைய கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. அதில் அடுத்த உத்தரவு வரும் வரை யாருமே நீங்க சண்டை கிண்டை பத்தி பேசக்கூடாது. எல்லாருமே விநாயகத்துக்கு போய் பூஜை பண்ணி பக்தி பண்ணி விதானம் பண்றீங்களோ என்ன பண்றீங்களோ நீங்க 8 நாளும் தர்ம தியானம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லா அந்த நகரம் முழுவதும் லங்கா முழுவதும் செய்தி பரப்பப்படுகிறது. தசானன் மூலமாக பகுரூபிணி வித்தை சித்தி செய்யப்படுகிறது. எல்லா பிரஜைகளும் சையமத்தோடு சாந்தியோடு இருக்க வேண்டும் என்று கோஷனை என்று இதுவும் செய்தியும் பரப்பப்படுகிறது. அப்பொழுது ராமரிடனுடைய பாசறையில் இந்த செய்தியும் போகிறது. இது மாதிரி இந்த 8 நாளைக்கு அவன் சண்டை நிறுத்திட்டான், நம்ம என்ன பண்றது? தப் சமஸ்த வானர வம்சி வித்யாதரர்கள் என்ன பண்றாங்க? எல்லா வானர வம்சி வித்யாதரர்கள் ஒருத்தருங்க சிந்தனை பண்றாங்க, பேசிக்கிறாங்க. என்ன பண்றது? நம்ம சண்டையே இல்லாம 8 நாளைக்கு நிறுத்திட்டாரு சண்டையே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார்கள். பகுரூபிணி வித்தை சித்தி செய்வதற்காக எத்தனை அவரு அமர்ந்துட்டாரு. அந்த பகுரூபிணி அவங்களாம் இவங்க வித்யாதரர்கள் தானே, அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த பகுரூபிணி வித்தை சித்தி பண்றதுக்கு 24 நாட்கள் ஆகும். நல்லா சரியாக பண்ணாலே 24 நாள் ஆகும். ஆனால் நடுமத்தில ஏதாவது கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த சாதனை பண்றவருக்கு அந்த வித்தியை சித்தி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தியானம் பண்ணும்போது அந்த தியானம் பண்றாரு, 24 நாள் தியானம் பண்ணி அந்த மந்திர உச்சாரணை பண்ணாதான் அந்த சித்தி ஆகும் அந்த வித்தை. அதே தசானன் செய்கிறார். தசானனை கோபம் ஊட்டி அவருக்கு கோபம் வரும்படி காரியம் செய்தால் அந்த வித்தை சித்தி ஆகாது. இதுதான் வேற எதுவும் வழி கிடையாது. அல்ல என்றால் வித்தை சித்தி ஆனதுக்கு அப்புறம் அவரை இந்திரன் முதலான தேவர்கள் கூட வெல்ல முடியாது, அவ்வளவு சக்திவான் ஆயிடுவார்கள் பகுரூபிணி வித்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. என்னப்பா இது 8 நாளைக்கு உக்காண்டாரு வித்தை சித்தி பண்றதுக்கு. அப்பொழுது விபீஷணரிடம் போயிட்டு கேட்கிறாங்க, தசானன் எப்படியாவது தசானனுக்கு கோபத்தை உற்பத்தி செய்யுங்கள், அதுக்கான முயற்சி செய்யுங்கள், அவன் வித்தை சித்தி செய்யக்கூடாது அப்படின்னு அவரும் விபீஷணனும் சொல்றாரு. அப்பொழுது எல்லாம் கேட்டுக்கின்னு நேர ராமரிடம் போய் சொல்றாங்க. தசானன் இப்படி செய்து விட்டான், தசானனை கோபம் வருவதற்கான நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் போய் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து போய் நிற்கிறாங்க. அப்பொழுது கம்பீரத்தோடு ராமர் சொல்றாரு, இது அநியாயம், இது செய்யக்கூடாது. ஸோ பிரவிற்த்தி கஷேத்திரமே சோபா. அது மாதிரி நீங்க சத்திரியர்களுக்கு ராஜாக்களுக்கு இப்படி செய்வது அழகு தராது, இப்படி செய்யக்கூடாது, இது அநியாயம். நியமதாரி கோயிபி ஹோ. ஸோ நியமதாரியாக நியமம் எடுத்துக்கொண்டு யாரா இருந்தாலும் பகவான் முடி உட்காந்துக்கிறாங்க, நியமம் எடுத்து நிற்கிறாங்க. அந்தப்படிப்பட்ட பக்தர்கள் ஜினாலயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதிரவம் செய்வது, கஷ்டம் கொடுப்பது யோக்கியம் கிடையாது. அதனால அந்த இதவை விட்டு விடுங்கள் சொல்றாரு. ஏன்னா ஜினாலயத்துல சாந்திநாத பகவான் கோயில்ல போய் உட்காந்து சாதனை பண்றாரு. அவரு போய் ஜினாலயத்துல போய் உட்காந்து தியானம் பண்றாரு. சாதனை பண்றவரை நீங்கள் போயிட்டு தொந்தரவு கொடுக்கறது, கோபம் வர மாதிரி செய்யறது அநியாயம், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த வித்யாதரர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம ராமரை விட்டுட்டாங்க. ராமர் சொன்னதை
பார்த்துட்டு ராமர் இதுல வந்து ஒரு எஸ்ன்னு சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு நேரா வானர வம்சம் எல்லாருமே நேரா போய் லக்ஷ்மணிடம் போறாங்க. லக்ஷ்மணிடம் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, ஏ வாசுதேவ் லக்ஷ்மண், இப்பொழுது தசானன் வந்து இந்த வித்தையை சாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறார். அவர் சாதிச்சிட்டாருன்னா அப்புறம் அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். அவர் ஜெயிக்க முடியாம பண்றதுக்கு என்ன வழின்னா அவர் கோபத்தை வரவழைக்கிற மாதிரி காரியம் பண்ணும். ஆனா நம்ம சண்டால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றார். என்ன பண்றதுன்னு சரி எப்படியோ சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து சம்மதம் சொல்லிடுறார். சரி போய் பண்ணுங்கப்பான்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். சரி யாருக்கிட்டயோ ஒருத்தர் அனுமதி வாங்கியாச்சு. லக்ஷ்மணிடம் அனுமதி வாங்கி கொண்டு அந்த வீரர்கள் வித்யாதரர்கள் தங்களுடைய கைகளில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த வானரங்கள் என்ன பண்றாங்க, லங்கையில பிரவேசம் பண்றாங்க, படையோட போறாங்க. சோ அங்க போனீங்கன்னா நகரவாசியோங்கி அத்தியந்த சாந்தி சித்தம். சோ அங்க இருக்கிற நகரவாசிகள் யாருமே ஒரு எதிர்க்கல. இவங்க மாடன் படை போடு கையில கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. யானை குதிரை மேல ஏறின்னு உள்ள போறாங்க. சண்டை நகரத்துக்குள்ளாரியே போயிட்டாங்க. ஆனாலும் யாருமே தடுக்கல. எல்லாருமே பாத்தீங்கன்னா நகரவாசிகள் பூராமே மிகவும் சாந்தியோடு அமைதியோடு தர்ம பூஜை பக்தியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னது இது, நேற்று வரைக்கும் இப்ப சண்டை பத்தி பேசியிருந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு எல்லாருமே இவ்வளவு சாந்தியா அமைதியாக இருக்கிறார்களே அப்படின்னு ஆச்சரியம் வந்தது. அது அப்புறம் எல்லாருமே சொல்றாங்க, என்னடா அது இவங்க மக்கள் கிட்ட பேசுறாங்க, ஏ மக்களே, லங்கேஸ்வரனுக்கு தைரியம் பாருங்கள், லங்கேஸ்வரனுடைய தைரியத்தை பாருங்கள். அவனுடைய சகோதரன் மற்றும் 2 மகன்கள் யுத்தத்துல வந்து சிறைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி ஒன்றுமே கவலைப்படவில்லை. அநேக பேர் சிற்றரசர்கள் சூர வீரர்கள் யுத்தத்துல வந்து ரணபூமியில இறந்து போயிருக்கிறாங்க, அடிபட்டு போயிருக்கிறாங்க. அவர்களை பத்தி கூட கொஞ்சம் கவலை இல்லை உங்க ராஜாவுக்கு, இந்த இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்களே பேசிக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, என்னப்பா அவங்க ராஜா இவ்வாறு எவ்வளவு பேர் அவங்க பையன் இருக்கிறான் உள்ள இருக்கிறானுங்க, அதையை பத்தி கவலை கிடையாது, யாரை பத்தியுமே கவலை கிடையாது. என்னதான் பண்றாரு உங்க ராஜா, எல்லாரும் இவங்களை வேற எல்லாம் பண்ணிட்டாரு, அமைதியா இருக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு கவலையே கிடையாது. இப்படி எல்லாருமே அவங்களுக்குள்ளார இப்படி வார்த்தாலாபம் பேசினே போறாங்க. எப்படியாவது தசானனை கோபம் வருவதற்கு அபிப்பிராயத்துல அவங்க இன்னும் உள்ள போறாங்க. விபீஷணனுடைய புத்திரன் சுபீஷணன், விபீஷனுடைய மகனுக்குறானே சுபீஷணன் பேர் அவனுக்கு, அவன் வந்து அந்த குமாரர்களுக்கு இது பண்றான். இவங்க மாதிரி சண்டைக்கு வந்தாங்களே அவங்ககிட்ட சொல்றான், இந்த நகரத்துல நீங்கள் வந்துட்டீங்க, யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பாலகர்களையோ விருத்தி வயதானவர்களையோ அப்புறம் பெண்களையோ நீங்கள் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. சோ அது மாதிரி நீங்க மற்றவர்களை கொடுங்க, ஆனா குழந்தைகளை பெண்களை அப்புறம் வயதானவர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நீங்க மற்றவங்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லா வித்யாதர குமாரர்கள் எல்லாம் போனது எல்லாமே இந்த பசங்கள்லாம் டீனேஜ் பசங்க மாதிரி யங்ஸ்டர் தான் போனாங்க இந்த கலகம் பண்ண சண்டையில. ஏதோ இதுவா போயிட்டு ஸோ நிர்பயம் இல்லாமல் அந்த நகரத்துல பலவிதமான உத்பாதங்களை செய்யறாங்க, பலவிதமான தொந்தரவுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அழகான உத்தியாவனத்தை எல்லாமே நஷ்டம் அடைய வைக்கிறாங்க. சரி, அந்த தோட்டங்கள் பூங்காக்கள்ல பூந்து அது எல்லாமே சின்ன பின்னமாக்குறாங்க. அநேக விதமான மாளிகையில கொண்டு போயிட்டு அதை கொண்டு போயிட்டு மூடுறாங்க. அந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அரண்மனை மாளிகையில போட்டு அதை கொண்டு போய் போட்டுறாங்க, குப்பை கொட்டுற மாதிரி கொண்டு போய் கொட்டுறாங்க. இப்படி உபதிரவம் வந்து அந்த மக்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால நகரவாசிகள் என்ன பண்றாங்க, வியாக்குலம் அடைகிறாங்க. என்னடா இப்படி திடீர்னு வந்து மரத்தை வெட்டுறான், கொண்டாந்து இங்க போடுறான், அதை உடைக்கிறான், இதை உடைக்கிறான், இவனுக்கு யார் தடுக்கிறது, ராஜா வேற ஒன்னும் சொல்லிட்டாரு. அதனால ராஜா அவனுடைய பயம் வேற இருக்கிறது, இவர்களை யாருமே தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யாரும் வந்தா என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும், தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
அதனால சாந்தி பூர்வமாக எல்லாத்தையுமே அவர்களும் சகிச்சுக்கிறாங்க. இந்த வானர இளைஞர்கள், இந்த வானர குலத்து இளைஞர்கள் ரசானுடைய ராஜமகள்லையும் போயிட்டு அரண்மனைக்கு போறாங்க. அங்கேயும் எல்லா இடத்துலையுமே ஏதாவது உடைக்கிறது அடிக்கிறது. ஸோ அது மாதிரி வியாக்குலம் வர மாதிரி பண்றாங்க. ராஜ பரிவார்கள் அங்க ராஜகுமார் அவங்க சொந்தக்காரெல்லாம் இருக்காங்கல்ல தசானனுக்கு, அவங்கள பார்த்து அவங்களுடைய கஷ்டம் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு அங்க போய் அமகலம் பண்றாங்க. இதை பார்த்து மண்டோதரியினுடைய தந்தை இங்க இருக்கிறார். அவர் பேர் வந்து மயன் வித்யாதர ராஜாக்கு மயன் பேரு. அவரு உடனே இவங்கெல்லாம் சும்மா கம்முன்னு இருந்தா சும்மா இருக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு வெளியில வராரு அவங்களுக்கு மண்டோதரியும். அப்ப மண்டோதரி தன்னுடைய தந்தையை தடுக்கிறார். கணவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நீங்கள் சண்டைக்கு போடக்கூடாது, தயை பார்க்கணும், நீங்க வந்து சையமத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால நீங்க சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாங்க. அதனால அந்த மண்டோதரியுடைய தந்தையும் திரும்பி போயிடுறார். ஸோ வானர வித்யாதரர்கள் வித்யாதர குமாரர்கள் அப்படி தன்னுடைய மரியாதை எல்லாத்தையுமே எள்ளு தர்ப்பணம் பண்ணிட்டாங்க. நகரத்துல வந்து கோரமான உபதிரவங்களை செய்யறாங்க. எப்படியாவது இந்த ராஜாவுக்கு போய் சொல்லி இந்த ராஜா கோவப்படணும், அவ்வளவுதான். இந்த மக்கள் கோவப்படணும், சண்டைக்கு வரணும், மறுபடியும் சண்டைன்றது அமைதின்றதை கெடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ நகரத்தினுடைய கோட்டை பயங்கரமாக, அதுல வந்து வஜ்ர கபாடம் முதலானது எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க. ஸோ கோட்டைகள் இருக்கிறது, அந்த கோட்டை சுவர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அது என்ன கதவுகளை எல்லாம் உடச்சு போடுறானுங்க. சுந்தர் அழகான உத்தியாவனத்தை எல்லாமே கழிச்சு போடுறாங்க. நகரத்துல இப்படி அநேக விதமான உபதிரவங்களே செய்யறாங்க. சமஸ்த நகரத்திலுமே இது மாதிரி ஐயோ ஆஹாஹா இப்படி ஆயுத இப்படி பண்றாங்களேன்னு ஒவ்வொரு இதுவும் தெருலையும் போய் அவங்க பண்ணக்கூடிய அமக்கலம் அதை பார்த்து மக்கள் சண்டை போடலையே தவிர ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அவங்களோட சாமானியாலையும் சங்கீதத்தை அடிக்கிறானுங்க. ஸோ ஆண்களை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறானுங்க. ஸோ என்ன பண்ண முடியும்? சண்டை போடக்கூடாது, பெண்களை கூட்டு பண்ணக்கூடாது, சிறுவர்களை பண்ண முடியாது. ஆனா ராஜாவை உங்களை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. राज परिवार की व्यक्तियों की अत्यंत उद्दग्न देखकर ஸ்ரீ சாந்திநாத சைத்தாலிய சேவக். ஸோ இது மாதிரி இந்த ராஜ பரிவாரத்துக்கு இது மாதிரி உபதிரவம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு சாந்திநாத சைத்தாலயத்துல இருக்கக்கூடிய அங்க பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், அங்க தேவதைகள் இருக்குதாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 யக்ஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அர்த்த சக்கரவர்த்தி. அதனால அதை பார்த்துட்டு அவனுடைய தேவதை 2-3 தேவதை இருக்கிறது. கருணா போக்கர் பைரவ் ரொம்ப பயங்கரமான உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியில வருது ஒரு தேவதை. அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்துட்டு எல்லா இந்த இவர்களும் என்ன பண்றாங்க, பயம் அணிஞ்சிடுறாங்க. என்னடா அது திடீர்னு ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வேகமா வருது, ஒரு தேவதை வருது அங்க வேஷம். அந்த பயம் வந்துட்டு போகும்போது ராமருடைய அங்க இருக்கக்கூடிய அவங்க பாசையிலிருந்து கிருஷ்ண தேவர்களும் அவங்களுக்கு உதவிக்கு வராங்க. 2 பக்கமும் இங்கிலிருந்து கொஞ்சம் இவனுக்கு சப்போர்ட் பண்ற தேவர்களும் வராங்க. அங்கிற தேவர்கள் யக்ஷ தேவர்கள் அது மாதிரி இவங்களும் அவங்க சண்டை வராங்க. 2 பேருக்கு நடுமத்துல அங்க தேவர்களுக்கு நடுமத்துல இந்த மாதிரி வாக்குவாதம் சண்டை ஏதோ நடக்கிறது. அப்பொழுது அங்க வந்து பூர்ணபத்ர மணிபத்ர அப்படின்னு சொல்லக்கூடிய 2 யக்ஷர்கள். தசானன் வந்து எப்படி இருக்கிறாரு, ஆகாரம் இல்லாமல் எதிர் பற்று இல்லாமல் அமைதியோடு ஜனாலயத்துல தியான நிலையில் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய அந்த இளைஞர்கள் வந்து இவர்களுக்கு பீடை கொடுக்கிறார்கள். நாங்கள் தசானனுக்கு உபசர்க்கம் செய்வதை தடுக்குவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த யக்ஷர்கள், அந்த பூர்ணபத்ரன் மணிபத்ரன் யக்ஷர்கள் வந்து சொல்றாங்க. यक्षादि आया देकर समस्त कुमारगल उनकी सहायता देव पलायन
पर अपने कड़क्ष में जा पहुंचे. ஸோ அப்பொழுது இது மாதிரி தேவர்களே வந்துட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த வித்யாதரர்கள்லாம் திரும்பி ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் தன்னுடைய இடத்துக்கே போயிடுறாங்க. அப்போ 2 யக்ஷர்களும் வராங்க. அங்கிருந்து நேரா வந்து அங்க ராமருடைய கிட்ட வராங்க. ராமரை பார்த்து சொல்றாங்க யக்ஷர்கள், நீங்கள் வந்து மகான் தர்மாத்மா விவேகமான ராஜா தசரதனுடைய மகன். நீங்கள் இப்படிப்பட்ட அயோக்கியமான காரியங்களை எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர். அப்படிப்பட்டவர் நீங்கள் உங்களுடைய சேனையை அனுப்பி லங்காவில் இப்படி வந்து கோரமான உபத்திரவம் செய்ய வைக்கிறீர்களே, அதனால் எவ்வளவு மக்களுக்கு கஷ்டம் வருகிறது, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு யக்ஷர்கள் வந்து 2 யக்ஷர்களும் ராமரை வந்து கேட்கிறாங்க. அவங்க அந்த யக்ஷர்கள் வந்து அந்த ஏரியா யக்ஷர்கள், அந்த பகவானுடைய தினாலயத்துல இருக்கக்கூடிய யக்ஷர்கள், சேவை பண்ணக்கூடிய யக்ஷர்கள் சொல்றாங்க. அதை கேட்டு யக்ஷ கேட்டு தோஷாரோபணத்தை கேட்டு லக்ஷ்மணன் சொல்றாருல, ராமர் கம்முனுங்கிறார், என்ன சொல்றதுன்னு இல்லாம. ஆனா இவர் ஒன்றும் அனுப்பவே இல்லை, அதனால நான் அனுப்புறேன்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மணன் கேட்டு போயிருக்கிறாங்க, அதனால அவர் அமைதியாக இருக்கிறாரு. அது உடனே லக்ஷ்மணன் பதில் சொல்றார், ஏ யக்ஷனே, புருஷோத்தமன் ராமரிடம் இது பரி குற்றம் சொல்கிறாயே, ராமருடைய மனைவியான அந்த சீதையை துராத்மனான தசானன் கபட மூலமாக அபகரணம் செய்து எடுத்துக்கொண்டு போனான். அவன் வந்து இப்படி ஒரு அநியாயமான காரியத்தை செய்திருக்கிறான். துஷ்டமான அவனோட பக்கமாக நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறான். ஏ யக்ஷேந்திரனே, அம்னே ஆப்கி பிரதிக்யா, நாங்கள் வந்து உங்களுக்கு உனக்கு என்ன அபராதம் செய்தோம் மற்றும் தசானன் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்தார், நீங்க அவர்கள் பக்கம் இருக்கிறீர்களே, தோஷாரோபணம் தோஷத்தை எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறீர்களே அப்படின்னு கேக்குறான் லக்ஷ்மணன். அப்பொழுது சுக்ரீவன் வந்து யக்ஷர்களுக்கு மரியாதை செய்து, நீங்கள் எங்களுக்கு மீது நீங்கள் 2 பேரும் தயவு செய்து கோபத்தை விட்டு விடுங்கள். நாங்கள் இலங்கையை எந்த வகையிலுமே உபத்திரம் செய்வதற்காக போகவில்லை. நாங்கள் உண்மையிலேயே தசானன் வந்து பகுரூபிணி வித்தையை சித்தி செய்வதற்காக அமர்ந்திருக்கிறான். அதை நாங்கள் அவனை கோபம் மூட்டுவதற்காக சில காரியங்களை செய்தோமே தவிர நாங்க வந்து மக்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்காக போகவில்லை. அதனால நீங்க வந்து அது கோபத்தை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்ப யக்ஷேந்திரன் சொல்றாரு, நீங்கள் அப்படி செய்வதா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் லங்கையில போயிட்டு மக்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. நீங்க வேணா ஏதாவது உபாயம் பண்ணி அவருடைய விதையை தடுக்குங்க, விதை சித்தியாகாம தடுக்குங்க. ஆனா எந்த மக்களுக்கும் நீங்கள் எந்த கஷ்டமும் இனி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 யக்ஷர்களும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. யக்ஷன் வந்து அது மாதிரி அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சுக்ரீவனுடைய மகன் அங்கதன், அப்புறம் வந்து அவன் வந்து கிஹி கந்த காண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை மீது அமர்ந்து கொண்டு அவனோட சில வாலிபர்கள், அதாவது இளைஞர்களையும் கூட்டு கொண்டு சங்கமாக லங்கை நோக்கி போறான். மறுபடியும் இப்பொழுது வந்து மக்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது, அதனால தசானனுக்கு தான் கோபம் முட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தசானன் வந்து அற்புதமான அழகான அவனுடைய அரண்மனையில போறாங்க. ஏன்னா தடுக்கிறது யாரும் கிடையாது, யாரும் கேட்கறது கிடையாது. அதனால நேரா போறாங்க, தசானனுடைய அரண்மனைக்கு போறான். அங்க உள்ள போய் பார்க்கும்போது ரத்தினத்தினால இழைக்கப்பட்டிருக்கிறது. அங்க வந்து அந்த அரண்மனைக்கு உள்ளாக எங்க இருக்குது, சாந்திநாத பகவான் ஆலயம் இருக்கிறது. அது வந்து மணியினால ரத்தினத்தினால இழைச்சிருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த சாந்திநாத பகவான்ல தான் அங்க இருக்கிறாருன்னு அவங்க தேடின்னு போறாங்க. போகும்போது ஒரு அழகான குளம் போல ஒரு பிரம்மை இருக்கிறது. அந்த ரத்தினங்கிறது அதுக்கப்புறம் தான் புரியுது, இது குளம் கிடையாது, இது குளம் போல ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய இடம் அது அப்படின்னு நினைச்சு
ரத்தினமணியில பண்ணதுனால குளம் மாதிரி தெரிஞ்சுது. அதையும் தாண்டி துவாரத்தை தாண்டி உள்ள போகும்போது அஞ்சனகிரிக்கு சமானமாக இந்திர நீலமணியினால அமைக்கப்பட்ட கஜத்வாரம் ராஜாக்களும் அந்த யானைகளுடைய வரிசை இருக்கிறது. அதை பார்த்த உடனே இவங்க பயந்துடுறாங்க. என்னப்பா இவ்வளோ யானை இருக்குது, அழகா இருக்குது, யானை பெரிய பெரிய யானைகள் அப்படின்னு நினைச்சு வித்யாதரர்கள் அப்படி பயம் அடைகிறாங்க. அப்பொழுது அங்கதன் சொல்றாரு, இது உண்மையான யானை கிடையாது, இது எல்லாம் ஒரு திறமையான ஒருத்தருனால நிர்மதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த உள்ள போறாங்க, ராஜமஹலுக்கு உள்ளர போறாங்க. அப்படி அந்த உள் நுழையும் போதே பல யானை கூட்டம் அங்கு நிக்கிற மாதிரி அவளை அமைச்சிருக்கிறாங்க ரத்தினங்களால. அந்த ராஜமகளுடைய அமைப்பு இருக்கிறதே மிகவும் அத்தியந்த அற்புதமாக இருக்கிறது. அதனால எல்லாருமே அங்க போன அந்த வாலிபர்கள் எல்லாருக்குமே இங்க பாரு அங்க பாரு இங்க பாரு, அதாவது மறந்து போயிட்டு இங்க அங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு இங்க பாரு அணி இது என்ன இருக்கிறது பாரு, இங்க என்ன இருக்குது பாரு சொல்லிட்டு அந்த அரண்மனையை சுத்தி வராங்க. இந்திர நீலமணியினால நிர்மாணம் பட்ட துவாரத்தை பார்த்துட்டு, அது இந்திரம் நீலமணி தெரியவே தெரியாது, சவுறு இருக்கிறது. அது போய் நேரா அங்க சவுறு இருக்குது இந்த நீலமணின்னா போய் டப்புன்னு இடிச்சுக்கிறானுங்க. ஆனா சவுறு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லைன்னு சவுறு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் போய் இடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தலை அங்க இதுவா இருக்கிறது ஆகாய மணினால பண்ண மாதிரி இருக்குது. அங்கேயும் போய் பாத்தீங்கன்னா மோதிக்கிறாங்க. இப்படி அவங்களே ஒண்ணுமே புரியல, இப்படி சுத்தி வந்துங்கிறாங்க. எங்க இருக்குது பகவான் தெரியவே இல்லாம அரண்மனையை சுத்தி வந்துங்கிறாங்க. குச் தூர் அவுர் அக்சர் ஹோனே பர், அதுக்கப்புறம் சரின்னு உள்ள போறாங்க. அங்க சாந்திநாதா பகவான் சைத்தாலயத்துக்கு உதங்குல தவல்ல சிகர் பர் உன்கி திருஷ்டி படி. ஸோ அங்க சாந்திநாத் பகவானினாலேயும் உள்ள இருப்பது அங்க வெள்ளையான நிறத்துல ஒரு கோபுரம் இருப்பதை பார்க்கறாங்க. ஓஹோ இங்கதான் இருக்குது சாந்திநாத் பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் அதுகிட்ட போறாங்க. புனி சமீபமே அங்க கையில கிட்ட ஒரு கையில தடி வைத்துக்கொண்டு தண்டம் வைத்துக்கொண்டு ஒரு துவாரபாலகன் இருவர் நிற்குவதை பார்க்கறாங்க. அவர்களிடம் போயிட்டு, ஏன்பா இது சாந்திநாத பகவான் கோயில் போறதுக்கு எந்த பக்கம் வழி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா துவாரபாலகர் 2 பேருமே பாத்தீங்கன்னா மனிதர் கிடையாது, ஸோ அது பொம்மை. அது ஆனால் தத்ரூபமாக மனிதர்கள் இருப்பது போல இருக்கிறது. அதனால போய் கேட்குறாங்க. ஆனா அவர்கள் எப்படி பேசுவார்கள், அது நிர்ஜீவமான உருவம் அது. அதனால என்னடா இது ஒரு பொம்மைப்பா, இது நம்ம பிரம்மை காரணமா ஆள் நினைச்சுன்னு கேட்டோம். அது மாதிரி நினைச்சிட்டு அப்புறம் மேல உள்ள போறாங்க. அப்ப ஒரு மனிதன் தரிசனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வரான். அவனுக்கு கேக்குறாங்க, ஏன்பா சாந்திநாத் பகவான் கோயில் எப்படி போகணும்னு. அவன் அப்புறம் வழி சொல்றான். நீங்க சரி சாந்திநாத் பகவான் சைத்தாலயத்துக்கு இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த மனிதர்கள், இந்த சேனையில் இருக்கிறவங்க வீரபுருஷ அந்த வீரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க உள்ள போறாங்க. அப்போது அங்கதன் என்ன பண்றாரு, ஏப்பா நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு இருக்கிறாருன்னு பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதன் ஜினாலயத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். சுக்கிரனுடைய மகன். அவனும் அங்க பக்தியோட அங்க ஒரு குளம் இருக்கிறது. அங்க சுத்தி பண்ணிட்டு பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார், வந்தனை செய்கிறார். பகவானுக்கு சமூகமாக ரத்தினமயமான பகவான் முன்னாடி ரத்தினமயமான ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்துல பத்மாசனம் போட்டுக்கின்னு தசானன் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். ஜபத்தை உச்சரிச்சுன்னு இருக்கிறார். அதை பார்த்து அங்கதனுக்கு கோபம் வந்தது. நீ இதை சித்தி பண்றாரு, இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அங்கதன். உடனே அவனை திரஸ்காரத்தோடு கோபமாக பேசுகிறான். ஏ தசானன், நீ என்ன இங்க பாகண்டி பண்ற? பாகண்டினா பொய் வேஷம் போட்டு என்ன பண்ற நீ? அங்க பகவானுக்கு பக்தி பண்றியா அல்லது ஏமாத்துற வேலை பண்றியா, அனாச்சாரம் வேலை பண்றியா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு
வேஷதாரியே அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வெட்கமாக இல்லையா இந்த மாதிரி பண்றிய, நீ வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது. பகவான் முன்னாடி போய் உக்காந்துன்னு இது மாதிரி போலி வேஷம் போட்டுக்கின்னு கையில ஜெபமணி வச்சுன்னு என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி அவரு வந்து அங்கதனுவோ ஒத்த இதுல கூட பேசுறாரு. இப்படி அநேக விதமாக கடுமையான வசனங்களை சொல்லி பாக்குறாரு. கொஞ்சம் ஏந்துப்பான், கண்ணை திறந்து யாரா என்னத்தை பார்த்து நிற்கிறன்னு சொல்லிட்டு ஏந்துருவான் அப்படின்னு பாக்குறாரு. ஆனால் அங்கதன் எவ்வளவு பண்ணாலும், என்ன வார்த்தை ஒருமையில பேசினாலும் அல்லது கெட்டவ என்ன திட்டினா கூட அங்க ஆடாமல் அசையாமல் தசானன் சாதனையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கதன் என்ன பண்றாரு, அவருடைய வஸ்திரங்களை எல்லாத்தையுமே மேல போட்டுங்கிறாரு. ஆபை அன்புரணம் முக்குடை கிட்ட எல்லாத்தையுமே கயிட்டுறாரு. அப்பயும் அவர் ஒண்ணுமே அசையாம இருக்கிறாரு. சட்டை கிட்ட அது மேல இருக்கிற அங்க வஸ்திரம் எல்லாத்தையுமே கயிட்டுனா கூட அவன் கைடு போட்டுறாரு, தூரம் வச்சிருக்காரு. ஆனாலும் அவரு ஏந்துக்கிற மாதிரி இல்லை. உடனே கையில ஜெபமணியை கையில இருந்து பிடுங்கிறார். ஜெபமணியை பிடுங்குறாரு. ஆனாலும் அவர் வந்து அப்பயும் அசையில, மறுபடியும் திரும்பி கையில ஜெபமணி கொடுத்துட்றாரு. இப்படி சொல்லி செஞ்சு கிஞ்சு பாக்குறாரு. ஆனா அசையவே இல்லை. உடனே அங்கிருந்து அவரை வியாக்குலம் அடைய செய்யவில்லை. உடனே அங்கதான் அங்க அந்தபுரத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ராஜ பரிவாரங்களை எல்லாரையும் ஈத்துன்னு வரான். ஸோ அவங்களும் வந்து ஒன்றும் பொருளாங்க, பெண்கள் இன்கள் எல்லாரையுமே அவனுடைய மனைவிகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஈட்டுன்னு வந்து அவங்க முன்னாடி உட்கார வச்சு அடிக்கிறாங்க அந்த பெண்களை. கவலை அவங்க வியாக்குலம் அவங்க வந்து சத்தம் போடுற மாதிரி. அது எப்படி வந்து சிங்கத்தின் வாயில ஒரு மான் அகப்பட்டது போல அங்கதனுடைய பிடியில வந்து மண்டோதரியை அவளை பிடிச்சு இழுத்துன்னு வராங்க. தசானனுடைய முன்னாடி இழுத்துன்னு வந்து விடுறாங்க. ஏ அதர்மா, ஏ அதர்மா, நீ செய்த திருட்டுத்தனத்துக்கு நாங்கள் பதிலாக இன்று உன்னுடைய மனைவியான பட்டத்து ராணி மண்டோதரியை அபகரணம் செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறோம். நீ வேண்டாம் என்ன ஒன்னாலும் பண். நாங்கள் ராஜா சுக்ரீவனுடைய சம்பரோகினி சரி, இவர்கள் வந்து இப்போ மண்டோதரி உன்னுடைய ராணி இப்பொழுது சுக்ரீவனுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக வேலை செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்துன்னு போறான். இப்படி அவளை ஈத்துன்னு போவதை போது அந்த மண்டோதரி கவலையோடு தசானனிடம் சொல்றாங்க, ஏ நாதன், நீங்கள் என்னை ரட்சணை செய்யுங்கள், என்னை இவர்கள் அவங்க நாடுக்கு கடத்தின்னு போறாங்க. எப்படி நீ சீதையை எடுத்துன்னு வந்து அது மாதிரி எனக்கு எடுத்துன்னு போறாங்க. என்னுடைய நிலையை பாருங்க, இப்பொழுது நீங்கள் என்ன விபரீதமான நிலையை பார்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவங்க கத்துறாங்க இப்பொழுது. ஆனால் மண்டோதரியினுடைய அந்த அழுகுரலை கேட்டு கூட, கருணையை கேட்டு கூட அவர் எந்தமே ஆடல அசையல தசானன். சுமேரு மலைக்கு சமமாக, சுமேரு மலை எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கிறதோ அப்படி வந்து அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த அந்த பெண்கள் அவன் மனைவிகள் எல்லாம் அழறாங்க. அப்படின்னு கூட அவ வந்து யாருக்குமே காது கொடுத்து கேட்கல, கொஞ்சம் கூட அவரு அசையவே இல்லை. தியானக்கு ஸ்திரதா ஏவம் கோர உபதிரவ ஓனேப்ப, தியானத்தினுடைய ஸ்திரமாகிவிட்டது. இரண்டாவது கோரமான உபதிரவமும் நடக்கிறது. ஆனாலும் சித்தம் வந்து மனம் வந்து அது நிர்மலமாக அமைதியாக இருப்பதனால அவருக்கு 24 நாள்ல கிடைக்க வேண்டிய பகுரூபிணி வித்தை சீக்கிரமாகவே அப்பவே சித்தி ஆகி போச்சு. சோ அந்த வித்தை தேவதை வந்து விடுகிறார். உபதேச நந்தனே இருக்கும் போதே அந்த வித்தை தேவதை வந்துடுறாங்க. அவங்க வந்து எல்லா திசைகளிலும் பிரகாசம் ஆகிவிடுகிறது. ஜெய் 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 அப்படின்னு சப்தம் சொல்லி அந்த தசானன் முன்னாடி வந்து தசானனிடம் சொல்றாங்க, ஏ தேவன், சித்தி ஓனைக்கு காரன் மை, நீ என்னை இந்த மந்திரத்தினால சித்தி பண்ணி விட்டீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். சக்கரவர்த்தி மற்றும் அர்த்த சக்கரவர்த்தியை தவிர, சக்கரவர்த்தி மற்றும் அர்த்த சக்கரவர்த்தியை தவிர மற்ற அனைவர் யாராக இருந்தாலும் அனைவரையும் நான் என்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும், வசப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வித்தை தேவதை நான் வந்திருக்கிறேன். அது மாதிரி
இந்த வித்யாதர்தோ இந்த மாதிரி இந்த வித்யாதர்கள் தான் திரும்பும் போல எனக்கு அப்படின்னு சொல்லுது. இப்படி அபிஷ்டமாய் விரும்பிய வித்தையை அவங்க கிடைத்து விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தசானன் அப்புறம் தியானத்திலிருந்து வெளில வராரு, பஞ்ச பரமேஷ்டிகளுக்கு நமஸ்காரம் செய்யறாரு. அதுக்கப்புறம் சைத்தியாலயத்தை பிரதிக்ஷனா பண்றாரு. அப்புறம் சித்தர்களுக்கு நமஸ்காரம் செய்யறாரு. தசானன் மனோவாஞ்சித வித்தை சித்தி ஆகிவிட்டதை பார்த்து மந்தோதரி அங்க என்ன சித்தி ஆகி போச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு அங்கிருந்த அந்த அங்கதன் முதலானவங்க எல்லாம் அலறி பிடிச்சுன்னு ஓடி போயிட்டாங்க. மண்டோதரியை அங்கேயே விட்டு விட்டு மற்ற எல்லாரையும் விட்டு விட்டு அங்கதன் எல்லாருமே ஆகாய மார்க்கத்துல தன் இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. என்னன்னா இப்ப இவர் வந்த உடனே தசானன் இப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கதன் எல்லாமே அலறி பிடிச்சின்னு ராமர்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. தசானன் அஷ்டாதச சகஸ்ட ராணியோங்கே சமேத். ஸோ அப்புறம் எல்லா ராணிகளும் வந்துடுறாங்க. தசானன் தியானத்துல இருந்து முடிச்சிட்டாரு. அவருக்கு வித்தை சித்தி ஆகி போச்சு, பகுரூபிணி வித்தை அப்படின்னு தெரிஞ்சு எல்லா ராணிகளும் அங்க அவரை வணங்குறாங்க. தசானன் சொல்றாரு, தசானை பார்த்து அந்த ராணிகள் சொல்றாங்க, ஏ நாத், நீங்கள் இருக்கும்போது அந்த துஷ்டர்கள் அங்கதன் முதலானவர்கள் எத்தனை விதமான கோர அபமானங்களை எங்களுக்கு செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தாங்க, என்ன முடி பூச்சி வச்சான், இங்க பாத்தீங்கன்னா இதோ வருஷானுங்க. இது மாதிரி அந்த ராணிகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தசானன், பிரிய ராணிகளே, அந்த பாவி அந்த அங்கதன் முதலான பாவிகள் மரணத்தின் கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் சோகத்தை தியாகம் பண்ணுங்கள், முன்னாடி போல இப்போது ஆனந்தமாக இருங்கள், இனி அவங்க யாரும் வரமாட்டாங்க, என்னுடைய பிரபாவத்தினால் சீக்கிரமாகவே சுக்ரீவனுடைய தலையை நான் கொய்து விடுவேன். பேச்சாரி அந்த பாவம் அந்த பூமி கோச்சரியாக இருக்கக்கூடிய ராம லக்ஷ்மணர் மட்டும் எந்த மூளைக்கு எனக்கு, அவர்கள் இப்போது எனக்கு துரும்பு போல ஆகிவிடுவார்கள். அவர்கள் மீது கோபம் கொள்வது நியாயம் இல்லை. துஷ்ட வித்யாதர் அவர்களிடம் சேர்ந்திருக்கிறார்கள், அதனால் அவர்களும் அழிப்பதற்கு யோக்கியமானவர்கள், எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேன். நீ துஜே பகுரூபிணி, இப்போது எனக்கு பகுரூபிணி வித்தை சித்தியாகியிருக்கிறது. இதனுடைய பிரபாவத்தினால் விரைவிலேயே எல்லா விரோதிகளையும் கர்வம் பிடித்தவனான தசானன் சத்ருக்களை பத்தி கவலைப்படாமல் நல்ல வாதித்ரவாதன், நல்லா வேற ஒரு துணி எல்லாம் போட்டுக்கொண்டு சைத்தியாலயத்துக்கு போய் குளித்து விட்டான். போய் குளிச்சுட்டு மறுபடியும் சைத்தியாலயத்துக்கு போய் ராஜமகளுக்கு வரான். எல்லாரோடையுமே சுகந்தமான நிர்மலமான நீரினால அவனை எல்லாருமே அபிஷேகம் பண்றாங்க. ஸோ அந்த இதுகள் சித்தி ஆயிட்டாங்கன்னு அந்த ராஜா உட்கார வச்சு அந்த சேவகர்கள் என்ன பண்றாங்க, அந்த சுத்தமான நீரினால் அபிஷேகம் பண்றாங்க, வாசனை நீரில் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அழகான வஸ்திரங்களை கொடுக்குறாங்க. அவரும் அழகான வஸ்திரங்களை அணிந்து கொண்டு மறுபடியும் திரும்பி பகவான் சாந்திநாத பகவான் கிட்ட போறாரு ஆலயத்துக்கு. அங்க பூஜை திரவியங்கள்லாம் இருக்கிறது. அந்த பூஜை பண்ணி சாந்திநாத பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் திரும்பி இத்தனை நாள் உபாசம் இருந்தாரு. அப்புறம் அன்னம், பானம், காத்தியம், இது மாதிரி சொல்லப்படியா 4 விதமான சுத்தமான சுவாதிஷ்டமான ஆகாரத்தை கிரகணம் பண்றார். அதுக்கப்புறம் நல்ல ஆகாரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து விட்டு பகுரூபிணி வித்தையை பரீட்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடா பூமி அந்த போர்க்களத்துக்கு போறாரு. அது எப்படி அதை யூஸ் பண்ணி இவர்களை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுரூபிணி वहां उसने बहुरूपिणी विद्या की प्रयोग से अपनी अनेक रूप बनाया. ஸோ அங்க போன உடனே அந்த கிரீடா அந்த விளையாட்டு இடம் மைதானத்துக்கு போய் தன்னுடைய அந்த
பகுரூபிணி வித்தை வேலை செய்யுதான்னு பார்க்கும்போது அப்படி அந்த பல ரூபினா பல விதமான உருவம், ஒரு ராவணன் கிடையாது, அநேக விதமான ராவணர்கள். அது மாதிரி ஒரே மாதிரியே பல விதமாக இருக்கக்கூடிய அந்த வித்தை சொன்ன உடனே பல உருவம் வரும். सो अपनी बुझा की प्रहार से भूकंप उत्पन्न किया, तत्पश्चात मायामय கடகி सृष्टि தசானன் சீதா கி சமீப கயா. இது மாதிரி பல உருவம் நம்மளுக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் மாயை மயமான உருவம் கொண்டு சரி தசானன் சீதையிடம் வருகிறார். தசானனுக்கு பகுரூபிணி வித்தை சித்தியாகிவிட்டது என்பதை சீதையும் தெரிந்து கொள்கிறாள். தெரிந்து கொண்டு பயப்படுகிறாள். சித்தத்துல சங்கை வருது. मुझे मंद भागिनी की कहीं श्री राम लक्ष्मण तथा सहोदर भामंडल की युद्ध में निहित होने की दुखद समाचार ना सुनना पड़े. அப்ப நினைக்கிறா, ஐயோ இந்த பாக்கியம் இல்லாத பெண்ணுக்கு என்னுடைய கணவர் ராமர், லக்ஷ்மணர், சகோதரர் பாமண்டலன் யுத்தத்துல தோத்து விட்டார்கள், ஏதாவது மரணம் அடைந்து விட்டார்கள்னு செய்தி வரக்கூடாது அப்படின்னு பயப்படுறான். ஏன்னா இப்ப ஒத்தனா சண்டை போட கிடையாது. இப்ப எத்தனை உருவனாலும் எடுக்கலாம். நாளைக்கு எத்தனை ராவணனாலும் போய் சண்டை போடும்போது எல்லாருமே என்ன பண்ண முடியும்? ஒரு ராவணனை சமாளிக்கிறதே கஷ்டம். இப்ப எத்தனை பேர் ராவணன் தானே, எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு. அதனால இவர்கள் கொல்லப்பட்ட செய்தி வரக்கூடாது. इतने में सीता की समीप आकर दशानन कहने लगे, ये देवी कपट पूर्वक तेरा अपहरण कर मैंने क्षत्रिय की विरुद्ध कार्य किया, कर्म की गति ऐसी ही था। एक समय मैंने अनंतवीर्य स्वामी की समक्ष व्रत लिया था कि जो परनारी मुझे स्वीकार नहीं करेंगे उसकी बलवत सेवन मैं नहीं करूँगा। इस प्रतीक्षा की पालन करते हुए अब तक मैंने तेरी कृपा की ही उपलक्ष्य जागृत रही है, अभिलाषा रही जागृत. சொல்றாங்க, சீதையிடம் வந்துட்டாங்க. சொல்றாங்க, ஏ தேவி, நான் கபடம் செய்து உன்னை அபகரணம் செய்து வந்தேன். சத்திரியனுக்கு விரோதமான காரியம் செய்தேன். கர்மத்தினுடைய வேலை புத்தி கெட்டு போயிடுச்சு. கர்மத்தினுடைய கதி அப்படி இருந்தது, அதனால் அப்படி செய்தேன். நான் ஒரு முறை அனந்த வீரிய சுவாமியிடம் இப்படி ஒரு விரதம் எடுத்திருந்தேன். எந்த பெண் என்னை விரும்பவில்லையோ அந்த பெண்ணை நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு விரதம் எடுத்திருந்தேன். அந்த விரதத்தை இதுவரை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த விரதத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். அந்த விரதத்தை எடுத்திருந்தா கூட ஆனாலும் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏ சுந்தரி, अब तू अपनी प्राण वल्लभ श्री राम तथा उनकी अनुज लक्ष्मण को मेरे इन दीक्षण भानों से मृत्यु ही समझ एवं उनकी आशा त्याग कर पुष्प विमान में आरूढ़ होकर मेरे संग आनंद पूर्वक विहार कर. அதனால இப்பொழுது பல வித்தைகள் சித்தி பண்ணியாச்சு. அதனால சீக்கிரமாகவே உன்னுடைய பிராணவல்லபன் ராமரையும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் பாமண்டலம் முதலானவர்கள் என்னுடைய பானத்தினால் மரணத்தை அடைய போகிறார்கள். அவர்களுடைய மீது உள்ள ஆசையை தியாகம் செய்துவிட்டு இந்த புஷ்பக் விமானத்தில் அமர்ந்து கொண்டு நீ ஆனந்தமாக இருக்கலாம், எங்க விகாரம் பண்ணலாம், அவர்கள் பற்றிய ஆசையை விட்டுவிடு அப்படின்னு சொல்றார். அத்தியந்த ஆர்த்த வாணிசே சீதானே கஹா. ஆனாலும் அழும் குரலில சீதை சொல்கிறாரு, ஏ தசானன், कदाचित संग्राम की यदि तेरे तथा मेरे प्राणवल्लभ परस्पर शत्रु प्रहार हो तो मेरे प्रतिमा का वध करने के पूर्व तुम उनसे कहना, ये भस्म भामंडल की भगिनी सीता ने कहा है कि जो ही उनकी असहाय वियोग से वह अत्यंत दुखित है तथा उनकी जीवन काल तक ही उसकी जीवतव्य है, तो एकमात्र उनकी दर्शन की अभिलाषा मात्र से ही प्राणी अभी तक टिकी रही है.
इतना कहकर सीधा मूर्छित होकर पृथ्वी पर गिर पड़े. இப்படி அவள் அழும் கொள்ள சொல்றாரு. ஏ தசானன், ஒருவேளை அந்த யுத்தத்துல நீ என்னுடைய ராமரை நீ கொல்ல போவதற்கு முன்பு அவரிடம் இதை சொல்லிவிடு. என்ன சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன், சொல்லிடு. ஏ பத்ம, பாமண்டலினுடைய சகோதரி சீதை உன்னை பிரிந்து நீ இல்லாத வியோகத்தினால மிகவும் துக்கமாக இருக்கிறாள். அவள் சொல்லியிருக்கிறாங்க, நீ வாழும் காலம் வரைதான் அவளுடைய உயிரும் இருக்குமாம். அதனால தசானனுடைய அபிலாஷை அது அபிலாஷை என்றும் நிறைவேறாது. ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காகவே அவள் உயிரோடு இருக்கிறாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மயக்க அடிச்சு விழுந்துடுறான் सीधे. महासती सीता की एक शोचनीय अवस्था देखकर दशानन चित्त में अत्यंत दुखी हुआ. वह विचार करने लगे, इनकी परस्पर प्रगाढ़ स्नेह अन्य नहीं है, मुझे धिक्कार है तो जो मैंने ऐसी आदर्श युगल को वियोग कराया. அப்பொழுது அவள் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறா. இது மாதிரி சொல்லிடு, உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீ இருக்கும் வரைதான் அவள் இருப்பாள், நீ இறந்து விட்டால் அவளும் இறந்து விடுவாள் என்ற செய்தியை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அவள் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறா. அப்பொழுது அங்க இருக்க அந்த தசானனுக்கு மிகவும் துக்கமாயிடலாம். அவனுடைய மனம் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறது. அவன் சிந்தனை பண்றான், இப்படி ஒருவருக்கு ஒருவர் சிநேகத்தோடு கூடியவர்களை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு நெருக்கமான சிநேகம் உள்ளவர்கள், அவர்களை நான் பிரித்து விட்டேன். நான் மோசமானவன் தன்னையே திட்டிக்கிறான். மை மகா நீச்ச ஓக்கர் நிஷ்காரன் அபயச ரூப மலசே லிப்த் ஹுவா. நான் மகா நீச்சமான காரியத்தை செய்து காரணம் இல்லாமலேயே என் பெயரை நானே கெடுத்து கொண்டேன். அபயஸ் என்ற மலத்தினால் என்னை பூசிக்கொண்டேன். அபுதக் முझे पामर की ही एक सीता देवांगनों से भी अधिक प्रिय था, सुंदर प्रतीत हुआ थी, परंतु अब तो वह विष कुंभ की सदृश प्रतीत होने लगती है. இதுவரை இந்த பாமரமான இந்த சீதை தேவாங்கனியை விட அதிகமான பிரியமாக இருந்தது, அழகாக எனக்கு தோன்றியது. ஆனால் அதே சீதை இப்பொழுது விஷக்கும்பம் போல எனக்கு தோன்றுகிறது. விஷக்கும்பம், விஷம் மாதிரி என்னை பார்க்கிறேன். एक तो केवल अपनी पति श्रीराम के ही तन्मय है. இவள் தன்னுடைய கணவர் ஸ்ரீராமருடன் தன்மயமாக இருக்கிறாள். आय मैंने अनुज विभूषण तथा बुद्धिमान मंत्री मारीच अधिक परादर्श क्यों ना माना. ஐயோ, நான் புத்தியீனமாகி விட்டேனே. என்னுடைய தம்பி எவ்வளோ சொன்னா, விபூஷணன் எவ்வளவோ சொன்னா, புத்திமான் மந்திரி மாரிச்சி சொன்ன பேச்சை எல்லாமே கேட்காமல் போய்விட்டேன். वस्तुत मुझे श्री राम से मैत्री करना ही श्रेयस्कर है. உண்மையிலே நான் ஸ்ரீராமரோடு நட்பு கொண்டாடுவதுதான் உண்மையா நல்லது. अब यदि मैं सीता को श्री राम के निकट भेजता हूँ तो सर्वसाधारण मुझे कायर तथा शक्तिहीन कहेंगी, पर यदि युद्ध करता हूँ तो निष्कारण महान हिंसा होगी. इस समय मैं सामान्य पुरुषों की सदृश उभय संकट में पड़ा किंग कर्तव्य विमूढ़ साही हो रहा हूँ. அப்ப அவனே சொல்றானு, இப்பொழுது நான் சீதையை அனுப்பி வைத்தால் ராமரிடம் மக்கள் என்ன சொல்லுவாங்க, சர்வசாதாரண மக்கள் கூட சொல்லுவாங்க, சண்டைக்கு பயந்து கொண்டு அல்லது கோழைத்தனமாக பலவீனமாகி விட்டார் இவர், தன் யுத்தம் செய்யாமல் அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நான் சண்டையிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் மகான் இம்சை நடக்கும்.
அதனால பல ஜீவன்கள் கொல்லப்படுவது உறுதியாயிடுது. அதனால இப்படி இப்பொழுது என்ன செய்வது? இந்த சமயத்தில் நான் சாமானிய மக்கள் போல தவிக்கிறேன், எந்த காரியத்தை செய்வது என்று புரியவில்லை அப்படின்னு தனக்கு தானாகவே சிந்தனை பண்றார். இப்படி அநேக விதமான சங்கல்ப விகல்பத்தோடு கூடி பச்சாதாபம் செய்து கொண்டு अंतिमத்தில் दशानन निश्चय किया, मैं श्री राम तथा लक्ष्मण की युद्ध में शस्त्र रहित कर जीवित बंदी बना लूंगी। तदनंतर उन्हें सीता की सौंप कर अपार धन संपत्ति प्रदान करूंगा, जिससे संसार में मेरी कीर्ति अक्षय होगी। तथा ऐसे करना न्याय संगत भी होगा. அதுக்கப்புறம் என்ன, இப்படி பலவிதமான சங்கல்ப விகல்பங்கள்ல ராமர் அது தசானன் இருக்கிறாரு. அது அப்புறம் நினைக்கிறார், நானும் ராமர் லக்ஷ்மணரோடு யுத்தம் செய்து அவர்களை ஆயுதம் இல்லாமல் ஆக்கி அவர்களை நான் கைது செய்யணும். கைது செய்து இங்கு கொண்டு வந்து சீதையிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்களை பின்னாடி சீதைக்கு நான் பல சம்பத்திகள் தன செல்வங்களோடு அவனோட கணவனோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இப்படி அதனால மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பேர் போடும். ஸோ அதாவது அந்த ராமரை அவனுக்கு கொல்லாமலே விடுதலை செய்து பணம் அதெல்லாம் கொடுத்து சீதையை வழி அனுப்பி வைத்தார்னா எனக்கு கீர்த்தி வரும், அந்த மாதிரி நல்லதாக நடக்கும். இப்படி இதை செய்வதுதான் நியாயமாகிறது. ஸ்ரீராம் மற்றும் லக்ஷ்மண் நியாய மார்க்கிகை, நியாயத்துல போறவங்க. அவனே முக்த கருதுங்கா, ஸோ அவர்களை கைது செய்து பிறகு அவர்களை விடுதலை செய்து விடுவேன். ஆனால் சுக்ரீவன், அங்கதன், பாமண்டலன் முதலானவர்கள் துஷ்ட வித்யாதர்களை கரோந்து முக்தர் ததா சந்திர ராசிக்கு பிரகாசி அவசிய பிராணரகித் கருங்கா. ஆனால் அந்த சுக்ரீவன், அங்கதன், பாமண்டலன் போன வித்யாதரர்கள் துஷ்டர்கள், அவர்களை கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன், அவர்களை உயிரை மாய்ப்பேன். क्योंकि इन्हें मेरे ही समक्ष मेरे महल में मेरी रानियों के साथ अत्यंत दुष्टतापूर्वक अनीतिपूर्ण व्यवहार किया है. ஏனென்றால் இந்த சுக்ரீவன், அங்கதன், பாமண்டலன் முதலான இந்த சேனைகள் என்ன பண்ணுவாங்க, நான் இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய அரண்மனையிலே என்னுடைய ராணிகளிடம் மிகவும் துஷ்டத்தனமாக அநீதிபூர்ணமான விவகாரம் செய்திருக்கிறார். அதனால் தண்டனைக்குரியவர்கள். मैं इन्हें युद्ध में परास्त कर भ्राता तथा पुत्रों की युक्त करा लूंगा. அதனால இப்படி அவங்க சண்டையிட்டு என்னுடைய சகோதரன் மகன்களையும் நான் விடுதலை செய்வேன். आप तीर्थंकर भलदेव एवं नारायण मुझे सतुष्य विद्याधर की यशस्वती कुल में उत्पन्न होंगी. இப்படி நினைக்கிறான். இப்போது தீர்த்தங்கர், பலபத்ரர், நாராயணன் போன்ற நல்ல மகாபுருஷர்கள் என்னுடைய குலத்தில் உற்பத்தி ஆவார்கள். இப்படி தசானன் மனதில் சிந்தனை செய்து கொண்டு நானாவிதமான சங்கல்ப விகல்பத்தோடு அவன் சீதையிடமிருந்து பிரிஞ்சு போறான். தப்கி மிருத்யு சூச்சக் அநேக அபசகுன் ஹுவா. அவன் திரும்பும் போது அவன் மரணம் அடைய போறான் சம்பந்தமான அநேக விதமான அபசகுனங்கள் நடக்கிறது. पुण्यहीन होने पर इंद्र भी उसकी कुप्रभाव से त्राण नहीं पा सकते तथा विद्याधर एवं मनुष्य की तो मानना क्या है. புண்ணியம் குறைந்ததுக்கு அப்புறம் இந்திரன் கூட எப்படி ஆயிடுறான், துரும்பு மாதிரி ஆயிடுறான். அவனையும் பார்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வித்யாதரர்கள் மனுஷர்களை பத்தி என்ன சொல்ல வேண்டும். அதனால இப்பொழுது அபசகனம்லாம் அவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றார். நாளைக்கு அடுத்த வாரம் बोधि समाधि परिणाम सिद्धि स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं स्वामन्त्यमानस्य ममास्तु.
முடிஞ்சு விட்டு. புரிஞ்சுது ஜி. ஒரு விஷயம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஜி. இப்ப ராவணன் வந்து அந்த அவன் தப்பான காரியத்துக்கு தான் அந்த பகுரு பிணிரத்தை பண்ணா, இருந்தாலும் பகவானை வந்து இது பண்ணதுனாலதான் அதுக்கப்புறமா அவருக்கு அட்லீஸ்ட் விட்டுடணும்ன்ற ஒரு எண்ணம் வந்ததா? அப்படி தோணுது. அது அப்புறமா மான கஷாயம் இருக்கு, ஜெயிச்சுதான் விடணும்ன்றது இருந்தாலும் இவ்வளவு நாள் வரைக்கும் அவளை இது பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் வந்து குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல ஆமா, அதாவது அப்ப கூட சொல்றா இல்ல, கொல்ல போறான் நீ அவன் வந்து அப்ப கூட அவ வந்து அவ்வளோ ராமர் மேல அவ்வளவு இது வச்சுட்டு இருக்காங்க, நாம இது அவங்கள போய் பிரிக்கிறோமே அப்பதான் மனசுல படுது. மனசுல வருது. அதான் அது பகவான் அவ்வளவு பக்தி பண்ணதுல ஏதோ ஒரு அந்த கர்மம் கொஞ்சம் இதுவாச்சோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் இல்ல. காரணம் வேற என்ன காரணத்துக்காக இது பண்ணாலும் ஏதோ அது தெளிவாது வருது இல்ல. அந்த அவ்வளவு நாள் வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் அந்த அந்த இதுவே தெரியாம இருந்தது இல்ல அவருக்கு. இந்த இந்த விஷயம் கூட புரியாம இருந்தது. ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது இல்ல அவருக்கு. மான கஷாயம் வந்து அதை அப்படியே விடுறதுக்கு மனசு வரல, அது ஓகே, அது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இது பண்ணக்கூடாது, சரி விட்டுடலாம் அவளை அவளை அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு வருது கூட. பகவான் இவ்வளவு நேரம் அவர் வந்து பக்தி பண்ணதுனால காரணமா இருக்குமோ, அந்த கருமம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சயமா இருக்கலாம், சயோட்சமா இருக்கலாம், ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. தேவதை மாதிரி தெரிஞ்சது, ஆனா இப்போ விஷம் மாதிரி தெரியுதுன்றாரு. கரெக்ட். பாருங்க, தெரியாம போய் மாட்டிக்கணுமே அப்படின்ற மாதிரி நம்மள அழிக்க வந்து இது மாதிரி ஆயிடுதுன்றப்ப அப்பதான் அந்த புரிய ஆரம்பிக்குது. ஒரு நேரம் அந்த மயக்கம் அந்த கருமம் வந்து அப்படியே மறைச்சிட்டு இருந்த விஷயம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து இதே விஷயம் தானே சொன்னாங்க, உனக்கு விஷம் மாதிரி அவ பண்ணிருக்கா அந்த சீத்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிதானே அவங்க மந்திரி எல்லாம் சொல்றாங்க, போய் ஏதாவது பேசி இது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ புரியல இல்லையா? இப்ப வந்து அதான் கருமம் வந்து பகவான் மேல இருக்க பக்தி வந்து எந்த கருமும் கொஞ்சம் அது இதுவாகுதேன்றதுதான் நான் யோசிச்சேன். ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. நான் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஜி. ஓகே தான். ஜெய் ஜினேந்திரா. வந்தனம் ஜி. ஜெய் ஜினேந்திரா. என் பண்ணிக்குமா? தேங்க்யூ. யாருமே சொல்ல மாட்டேன், யாராவது ஒண்ணு சொல்றது புரியுதுல கதை எல்லாருக்கும்? புரியுது ஜி, நல்லா புரியுது. கதை தானே நல்லா சூப்பரா சொல்றீங்க, புரியுது. கலைவாணி ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, ஒரு நிமிஷம் ஜி. அன்மியூட் பண்ணிக்கோங்கக்கா. ஜி வந்தனம் ஜி. சொல்லுங்கக்கா. கதை நல்லா புரியுதுங்க ஜி. எந்த அளவுக்கு வந்து நம்ம அவர் வந்து அந்த இதுல ஈடுபட அந்த கர்மம் விலகி அவர் நல்லதே நினைக்கிறாரு பாருங்க ஜி. அது வந்து எவ்வளவு ஒரு முன்னேற்றம் இல்லைங்களா? நம்ம பாவம் நாளைக்கு எல்லாருமே தர்ம தியானம் பண்ண சொல்லிக்கிறாரு, பெரிய விஷயம் இல்ல அது. அதனால எல்லாருமே வந்து பண்ணாங்க, சகிச்சுக்கினாங்க. சோ அதெல்லாமே அவருக்கு கொஞ்சம் புண்ணியம் ஜாஸ்தி சேர்றதுக்கான வழியா இருந்துக்குது இல்ல. அதனாலதான் இன்னொன்னு 24 நாள்ல கிடைக்க வேண்டியது அவர் பாருங்க 8 நாளுக்குள்ளேயே கிடைச்சிடுது பாருங்க அந்த வித்தை. அவர் எவ்வளவு ஆழ்ந்து போனாரு அப்படிங்கறது. அப்போ ஒரு தியானத்துல எப்படி ஆழ்ந்தா நமக்கு எப்படி ஒரு கர்மங்கள் கழியுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க ஜி. அதான் யாரோ ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, ஆச்சாரிய சொல்லுவாரு, யாரோ ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. அந்த தசானன் வந்து இப்ப பண்ண தியானத்தை ஒரு மகாராஜ் பண்ணியிருந்தாருன்னா சுக்ல தியானமே வந்துட்டு இருக்குமா? அவர் வந்து நல்லா பண்றாரு. பட் அந்த எய்ம் தான் ஜி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே. நல்லதே நினைச்சு பண்ணும்போது அந்த ஞானம் கேவல ஞானம் கிடைக்குது. இவர் வந்து மத்த இதுக்காக தானே பண்றாரு. அதனால அந்த சித்தி ஆகுது. தியானம் பண்ணாரு அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க கதை கேட்க. அதுக்குள்ளேயே அதாவது 1 hour போறதே தெரியும். ஐயோ அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்குதுங்க ஜி. ரொம்ப ஆர்வமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்றது நல்லா புரியுதுங்க ஜி. அதனாலதான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சொன்னதுல எனக்கு புரிஞ்சது இது கரெக்டான்னு எனக்கும் தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஜி. வந்தனம் ஜி. ஓகே, பண்ணிட்டுமா?